சாதியற்றவன் நான் என்று ஒருத்தர் இருப்பது அவருக்கு இழுக்கப்பட்ட ஒரு பெரிய சமூக இழுக்கு என்ற துணியில் அவர் பேசியிருப்பது ஒரு முன்னாள் அமைச்சர் பேசிய இடம் இந்திய பாராளுமன்றம். அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, சில மேல் சாதிக்காரங்களுக்கு இருக்கிற அந்த சாதி திமிரினுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர் இப்போ புதிதாக ஒரு அல்வா கிண்டின ஒரு விஷயத்தில் கலந்து கொண்டவர்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு முதல் அடியை எடுத்து வச்சது, அந்த இடத்துல கேள்வியை கேட்டது ராகுல் காந்தி அவர்கள். அப்போ இதில் சாதிய அரசியல் செய்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இடஒதுக்கீடு என்னன்னு நேருவுக்கே புரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சமூக நீதியினுடைய வெளிச்சமே அவங்களுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு இன்னொரு கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு டெம்பிளுக்கு போகும்போது அவர்கிட்ட கோத்திரம் கேட்குறாங்க. ஆனா அந்த கோத்திரம் கேட்கும் போதும் அவர் சொன்னார் இல்லையா, நான் கவுல் பிராமணன் அப்படிங்கறத அவர் சொல்லல, பக்கத்துல இருக்கிற ஆளுங்க. ஆனாலும் அவர் அமைதியாக இருந்தார். அப்போ இந்த சாதியற்றவன் அப்படிங்கிற எல்லைக்குள்ள அவர் வரல. இவர் சாதிங்கிறதையே இவர் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது இவருடைய எவாலுவேஷனா நம்ம எடுத்துக்கிறதா அல்லது ஒரு அரசியலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதா? ஏன்னா பீகாருடைய தேர்தல் வேற, மாநில தேர்தல் வருது. இந்த சமூக நீதி போராட்டத்திற்கான அந்த வரலாற்றை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்திக்கு முன்பு ராகுல் காந்திக்கு பின்பு என்று பிரிக்கிறது. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பேசுறாரு, அவரு கமலா ஹாரிஸை பார்த்து என்ன பேசுறாரு, இந்த பெண்ணை சீனாக்காரன் மேஞ்சிருவான் அப்படிங்கிறார. இன்னைக்கு அமெரிக்காவிலே அப்படிதான் இருக்குங்கிறது போது நம்ம நாட்டில் இன்னும் அது உடனடியாக மாறிடும். ஆனா இது திராவிட மண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் சார். வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. இந்த புன்னகையோட என்னுடைய முதல் கேள்விக்கு பதில் வருமா அல்லது ஒரு காங்கிரஸுடைய ஒரு வீரியமிக்க தொண்டரா உங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது என்னன்னா பாராளுமன்றத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் பேசிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வீரியமான வார்த்தைகள் அப்படிங்கிறத விவாத பொருளாக மாறி இருக்கு. இப்போ அதை பற்றிய உங்களுடைய பார்வை? இல்லை, அதாவது இந்திய பாராளுமன்றத்தினுடைய அடிப்படையான ஒரு தத்துவம் என்பது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். அரசியல் சாசன சட்டத்தினுடைய முதல் பிரைமரி கிரியேஷன் இந்தியன் பார்லிமெண்ட். அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய நோக்கமே ஒரு சாதியற்ற சமூகத்தை சமைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் the curse on Indian society caste is a reality. அது இட்ஸ் an elephant in the room. அதை யாரும் மறுக்க முடியாது. பெரியார்கிட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, மதம் பெரிதா சாதி பெரிதா அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்கிறாரு, சாதி தாண்டா பெரிது, மதத்தை மாற்றிக்கலாம் ஆனால் சாதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய பல்வேறு தலைவர்கள் அகில இந்திய அளவில், தமிழகத்தின் அளவில் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், தந்தை பெரியாருடைய வழி வந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள், எல்லாருக்கும் நம்முடைய நோக்கம் ஒரு சாதியற்ற சமூகம். அதில் எவ்வளோ தூரம் நம்ம சக்சீட் பண்ண முடிஞ்சதுங்கிறது வேற. ஆனால் நோக்கம் ஒரு சாதியற்ற சமூகம் தான். அதற்காகத்தான் கலப்பு திருமணத்தை ஆதரித்தோம். சாதியற்றவர்களாக அடையாளப்படுத்த வேண்டும், அதற்கு நீங்கள் அரசாங்க பதிவேடுகளில் இடம் கொடுக்கணும், நான் சாதியற்றவன் என்று என்னை குறிப்பிடுவதற்கு நான் விரும்பினா அதற்கு ஒரு காலம் வேணும், இப்படிலாம் நம்ம கேட்டு அதற்கான பல முன்னெடுப்புகளை எடுத்தோம். ஆனால் சாதியற்றவராக இருப்பதை ஒரு அவமானம், அதே ஒரு கேவலம். தன்னை சாதியற்றவன் நான் என்று ஒருத்தர் இருப்பது அவருக்கு இழுக்கப்பட்ட ஒரு பெரிய சமூக இழுக்கு என்ற துணியில் அவர் பேசியிருப்பது ஒரு முன்னாள் அமைச்சர் பேசிய இடம் இந்திய பாராளுமன்றம். அது மட்டுமல்ல, அப்படி பேசியவரை மறுநாள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் இந்த பேச்சை கேளுங்கள் என்று அவர் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதும், இது இந்திய ஜனநாயகம், நம்முடைய பாராளுமன்றத்தின் தரம் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதும், எவ்வளவு சிறிய மனிதர்களிடம் இந்த பெரிய அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தான் இது காட்டுகிறது. இது இட்ஸ் எ நியூ லோ இன் இந்தியன் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். அப்படி தான் நம்ம அதை சொல்ல முடியும். இதற்காக உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த திமிர்,
அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து நான் வந்து மேல் சாதிக்காரங்களுக்கு, எல்லா மேல் சாதிக்காரங்களையும் நான் சொல்லலை, சில மேல் சாதிக்காரங்களுக்கு இருக்கிற அந்த சாதி திமிரினுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. இதற்கு வந்து நிறைய உதாரணங்களை காமிக்க முடியும். இது எதற்காக வேண்டி ராகுல் காந்தி அப்படி சொல்கிறாரு, அதற்கு வந்து வரலாற்றில் என்ன நடந்தது. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தொடக்கத்தில் வந்து இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸுங்கிற புத்தகத்தில் வந்து அவர் ஹெட்கோவர் வந்து எழுதுகின்ற போது இதே சம்பவம் நடந்திருப்பது தான் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடியது. அவர்கிட்ட கேட்குறாங்க, எது வந்து இந்த நாட்டினுடைய பண்பாடு, எது கலாச்சாரம்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெள்ளைக்கார கலெக்டர், அவர் வந்து அவருடைய பியூன், அவர் வந்து ஒரு நாயுடு, அவர் வந்து ஒரு பிராமணர். வெள்ளைக்கார கலெக்டர், பியூன் வந்து பிராமணர், தாசில்தார் வந்து ஒரு நாயுடு வகுப்பை சார்ந்தவர். கலெக்டர் வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு வரார். தாலுகா ஆஃபீஸுக்கு வருகின்ற போது தாசில்தாரிலிருந்து கலெக்டரை வந்து கை கொடுத்து வரவேற்கிறார். அவருக்கு பின்னால் அவருடைய பியூன் நிற்கிறார். அவரை வந்து காலை தொட்டு கும்பிடுகிறார். உடனே கலெக்டர் கேட்குறாரு, நான் உனக்கு மேல் அதிகாரி, அவன் எனக்கு பியூன், நீ எனக்கு கையை கொடுத்துட்டு அவன் காலை போய் தொட்டு கும்பிடுறிய அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தாசில்தார் சொல்கிறாரு, நீ எனக்கு மேல் அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் நீ மிலேச்சன். மிலேச்சன்னா சாதியற்றவன், ஆனால் அவர் என் குரு, ஆகவே தான் நான் காலை தொடுகிறேன். இவர் சொல்லிட்டு ஹெட்கோர் சொல்கிறார், இதுதான் இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய கலாச்சார மாண்புன்னு முடிக்கிறார். இந்த சம்பவம் தான் அன்றைக்கி பாராளுமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது. ஸோ அந்த இதை தொடர்ந்த போராட்டம் தான். ஆனால் இதை பற்றி அன்றைக்கி வந்து இப்படி பேசினதின் காரணமாக பெரிய எதிர்ப்பு வந்து தேசம் முழுவதும் வந்து அந்த அந்த பேச்சுக்கு வந்திருக்கிறது. படித்த இளைஞர்கள், முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களே கொதித்து போயிருக்கிறார்கள். நாட் ஓன்லி பேக்வர்ட் கிளாஸு, ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப், அவங்களுக்கு கோபம் வர்றதில் ஒன்றும் இல்லை. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் கூட இதை போன்ற ஒரு அரசியல் அநாகரிகம் இருக்க முடியாதுன்னு பல பேர் பேசியிருப்பது வந்து சமூக ஊடகத்தில் பார்த்தேன். பார்க்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி மண்டல் கமிஷன் அப்படிங்கிறதுல கிடப்பில் போட்டிருந்தாங்க. இந்திரா காந்தி அவர்களும் அதை கிடப்பில் போட்டிருந்தாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் அதுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர் இப்போ புதிதாக ஒரு அல்வா கிண்டின ஒரு விஷயத்தில் கலந்து கொண்டவர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு முதல் அடியை எடுத்து வச்சது, அந்த இடத்துல கேள்வியை கேட்டது ராகுல் காந்தி அவர்கள். அப்போ இதில் சாதிய அரசியல் செய்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதாவது நீங்கள் ஒன்று மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கிற சமூக நீதியின் பால் நமக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வும் நமக்கு ஏற்பட்ட வந்து உணர்வுகளும் வட இந்தியாவில் ஏற்படவே இல்லை. இடஒதுக்கீடு என்னன்னு நேருவுக்கே புரியலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமூக நீதியினுடைய வெளிச்சமே அவங்களுக்கு கிடைக்கல. அரசியல் சுதந்திரத்துக்காகத்தான் போராடினார்களே ஒழிய சமூக சுதந்திரத்திற்காக போராடணுங்கிற உணர்வே வந்து அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு வரலங்கிறது உண்மை. உணர்வும் வரல, தெளிவும் இல்லை, அதை பற்றி தெளிவும் இல்லை. அரசியல் சுதந்திரம் வேண்டும். அந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு கூட என்ன வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுன்னா, வர்க்கம் வேறு காஸ்ட் வேறுன்னு. அதாவது வர்க்க போராட்டத்தை தான் அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள் ஒழிய சமூக நீதிக்கான அந்த சாதி ஒழிப்பு போராட்டத்தில் அவங்களுக்கு கூட அன்னைக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இல்லை. ஏழை பணக்காரன் அந்த வர்க்கம் தான். ஆனால் தந்தை பெரியார் தான் வந்து அதில் வந்து தந்தை பெரியார், வடக்கு வந்து ஜோதிபாய் பூலே போன்றவர்கள், இவர்களை மாறினவர்களுக்கு தான் வந்து அந்த தாக்கம் வந்து தந்தை பெரியார் தான் வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், இவர்கள்லாம் வந்து அந்த உணர்வு சொல்லுகின்ற போது கூட அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வட இந்திய தலைவர்களுக்கு அதை உள்வாங்கி கொள்ள முடியல. காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பெரிய செக்ஷன் வந்து இந்த சமூக நீதிக்கு எதிரான செக்ஷன் வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அவர்களோடு நேருவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம். ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள்லாம் கட்சி நடத்திக்கிடுங்க, என்னை விட்டுடுங்க, நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களோடு நேரு போராட்ட வேண்டி நடத்த வேண்டியிருந்தது. அதனால் இந்த சமூக நீதி போராட்டத்திற்கான அந்த வரலாற்றை வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்திக்கு முன்பு, ராகுல் காந்திக்கு பின்பு என்று பிரிக்க வேண்டும். அப்ப அது வந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் கூட தெளிவு இல்லை, அந்த தெளிவு இல்லை நிச்சயமா. ஏன்னா அது இட் வாஸ் எ பார்ட்டி ஆஃப் ஹையர் காஸ்ட் பீப்புள்.
நீங்கள் தொடர்ந்து வந்து நான் காங்கிரஸ் கட்சி எனக்கு இதிலிருந்து தான் முதல்ல இருந்தே நான் இதைத்தான் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். அது என்னைக்கு வந்து வலதுசாரி பாசிச அந்த மதவெறி அரசியலை வந்து பாஜக கையில் எடுத்ததோ அன்றைக்கு வந்து அதற்கு சரியான மாற்று வந்து சமூக நீதியின்பால் பட்ட அரசியல் தான். அந்த சமூக நீதி அரசியலை முன்னெடுத்தால் தான் அந்த வலதுசாரி பாசிச மதவெறி அரசியலை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள முடியும். அதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை. இல்ல நீங்க சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது கூட அங்கேயே கேள்வி எழுப்பப்பட்டது சர்ச்சையா இருக்கு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்கள் வந்து சுர்ஜிவாலான்னு எங்கிட்ட வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தார். அவர் வந்து ராகுல் காந்தியுடைய ஜாதியை கேட்கும்போது பூணூல் போட்ட பிராமணர்னு சொன்னார் அவர். ஆனால் அதை ராகுல் காந்தி ரொம்ப வருத்தப்பட்டார். நீ எப்படி, ஹவு டிட் யூ சே தட்? ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு பெருமையான அடையாளமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாதி உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தான் காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்தது. அதற்கு பிறகு இன்னொரு கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு டெம்பிளுக்கு போகும்போது அவர்கிட்ட வந்து கோத்திரம் கேட்குறாங்க. ஸோ ராகுல் காந்தியே வந்து அந்த உள் போராட்டத்தில் இருந்து தான் அவர் ரொம்ப சோர்ந்து போய் தான் அவர் ஒரு கட்டத்தில் வந்து தான் வந்து பாத யாத்திரையை ஆரம்பித்து அந்த தேசத்தை பார்க்க போகிறேன்னு. அந்த கோத்திரம் கேட்கும் போது அவர் சொன்னார் இல்லையா, நான் கவுல் பிராமணன் அப்படிங்கிறது அவர் சொல்லல, பக்கத்தில் இருக்கிற ஆளுகளும். ஆனாலும் அவர் அமைதியாக இருந்தார். அப்போ அந்த சாதியற்றவன் அப்படிங்கிற எல்லைக்குள்ள அவர் வரல. இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், அதே ஒரு ஜேர்னி. நீங்கள் வந்து ஒரு லீடர் வந்து எவால்வ் ஆகுறாருன்னு சொல்கிறேன் நான். இட் இஸ் யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் அன் எவல்யூஷன் ஆஃப் எ லீடர். நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர், டாக்டர் மகாத்மா காந்தி, எந்த லீடரும் வந்து ஒரே நாளில் எவால்வ் ஆகலை. அவர் வந்து தந்தை பெரியாருடைய லைஃபை கூட நீங்கள் பாருங்கள். அவர் வந்து என்னைக்கு வந்து ஒரு பெரிய ஐக்கானாக வந்தார், அவருடைய ஏர்லியர் டேஸ் எப்படி இருந்தது, ஒவ்வொரு கட்டமாக அவர் எல்லாம் காங்கிரஸில் இருந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார், கம்யூனிஸ்ட் மைண்டடாக இருந்தார். அதற்கு பிறகு சமூக நீதி போராளியாக கடைசியில் மாறி பிறகு வந்து அவர் கடைசியில் வந்து ஒரு சுயமரியாதைக்காரராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அதே மாதிரி எவல்யூஷன் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியுடைய எவால்யூஷன் தான் இந்த கேள்வி பாராளுமன்றத்துல. இது வந்து இவருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல சார். இப்ப இவர் சாதிங்கிறதையே இவர் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது இவருடைய எவால்யூஷனா நம்ம எடுத்துக்கிறதா அல்லது ஒரு அரசியலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதா? ஏன்னா பீகாருடைய தேர்தல் வேற, மாநில தேர்தல் வருது. இப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் வெற்றி பெற்றது அகிலேஷ், அந்த பின்தங்கியுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியுடைய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது. இப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இத கையில எடுக்கிறாரா ராகுல்? நீங்க அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே அப்படி கொச்சைப்படுத்திட முடியாது. அவர் பேசுறது அந்த மாதிரி ஒரு வந்து ராகுல் காந்தியுடைய இனிஷியேட்டிவை வந்து நீங்க அப்படி வந்து ஒரு அரசியல் வெறும் பாலிடிக்ஸ்னு வந்து நீங்க தள்ளிட்டீங்கன்னா you are doing great injustice to the philosophy he has been propagating now. ஏன்னு சொல்றாருன்னா அவங்க பார்ட்டி கேபினட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே அவர் கூட்டம் சொல்றாரு. நான் பிரதமர் அலுவலகத்தை பார்த்தவன், வீட்டிலேருந்து பார்த்தவன், அந்த அலுவலகத்தில் யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து இப்போ எல்லாம் வந்து பின்னாலேருந்து பார்க்குற சைட்டு தான் அவருக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா புரியுது. அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுகின்ற போது மோடிகிட்ட பேசும்போது பார்லிமெண்ட்டில் சொன்னார், நீ என்னெல்லாமோ பேசுகிறிய, பட் கேன் யூ கோ டு தமிழ்நாடு, உன்னால் அங்கே என்ன பண்ண முடியும், உன்னால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உன்னால் வாங்க முடியாதுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாலே பேசினார் அவர். அப்போது தமிழ்நாடு இஸ் தி வந்து பீகன் லைட், அங்கேருந்து தான் இந்த ஒளி வருகிறது. இந்த சமூக நீதிக்கான முழுமையான வெளிச்சம் வந்து வெளியே வருது. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இங்கே தென்னிந்தியாவில் தொடங்கின இந்த சமூக நீதி போராட்டத்திற்கு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து வெளிச்சம் கிடச்சிருக்கு. அது ராகுல் காந்தியால் கிடச்சிருக்கு. சரி, அதுதான் வந்து ராகுல் காந்தியுடைய ஜேர்னி. சரி, அதே சமயத்தில் சார் இப்போ தென்னிந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய இந்த ஒளி அப்படின்னு சொல்கிறோம், இன்னமும் இங்கே சாதி அரசியல் அப்படிங்கிறது தானே முன்ன வைக்கப்படுகிறது. நீங்கள் என்னதான் வந்து ஒரு குழு அமைத்து பள்ளி அளவில் சாதி கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வர்றீங்க. ஒரு மாற்றம், அடுத்த கட்ட மாற்றம், நகர்வு, சமூக நீதியுடைய ஒரு விதை போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்னு நம்ம வச்சுட்டா கூட ஒரு தேர்தல் அரசியல் அப்படிங்கும்போது அங்கே ஒரு வாக்கு வங்கி அரசியல், யார் பெரும்பான்மை சமூகம், சமீபத்தில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தேர்தல் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அங்க யாரு பெரும்பான்மையான சமூகம், எந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தான் இன்னும் நிறுத்துறாங்க. இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எந்த இடத்துல இந்த சமூக நீதியை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போக முடியும்? அதாவது கீழ் சாதியினரை அதிகாரப்படுத்துவதின் மட்டுமே தான்
இந்த சாதி என்கிற தடைக்கற்களை வந்து உடைக்க முடியும். நீங்கள் வந்து இந்த சாதிய படிம நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே கல்வி அதிகமாக இருக்கிறது, எங்கே வந்து செல்வம் அதிகமாக இருக்கிறது, எங்கே வந்து வாய்ப்புகள் அதிகார பங்கீட்டில் வந்து அதனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மேல் சாதியினர்கிட்ட தான் இருக்குது. கீழ் சாதியினரை வந்து அதிகாரப்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த இடத்துக்கு வந்து இவங்க வர முடியும். இவங்களும் அங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 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 சுவர்கள் வந்து நொறுங்கி போகும். இல்ல அது எத்தனை காலம் அதுக்காக நீங்க அதிகாரப்படுத்துதலுக்கு அதுக்கு தான் இன்னைக்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ங்கிறான். இட் cannot happen ஓவர் நைட். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன அமெரிக்கன் சொசைட்டி எவ்வளவு சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டி. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு, அவர் கமலா ஹாரிஸை பார்த்து என்ன பேசுகிறாரு, இந்த பெண்ணை வந்து சீனாக்காரன் வந்து மேய்ஞ்சிருவான் அப்படிங்கிறார. அந்த 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 அவருடைய வந்து இவ போய் வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் நின்னா இவளை யார் மதிப்பா? ஏன்னா அவள் வந்து ஒரு கருப்பின பெண், அல்லது ஒரு இந்திய வம்சாவளியில் வந்து ஒரு கலப்பு பெண். அவளுக்கு வந்து அந்த உண்மையிலே வந்து அந்த அமெரிக்கன் ராயல் பிளட் அவட்ட இல்லை. அந்த மாதிரி தானே சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி அமெரிக்காவிலே அப்படி தான் இருக்குங்கிறது போது நம்ம நாட்டில் வந்து இன்னும் அது உடனடியாக மாறிடும். ஆனால் இது திராவிட மண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதானே சொல்கிறேன், 60 ஆண்டு காலம் பயணிச்சிட்டோம் திராவிட மண்ணோட. அதில் தான் வந்தது தான் இந்த இவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்கள், இவ்வளவு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவ்வளவு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து இன்றைக்கி வந்து தேவ் கம் டு தி ஃப்ரண்ட் ஆஃப் சோஷியல் ஃப்ரண்ட்டில், எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கிறது காரணம் அதுதான். இங்கே வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து அதிகார மட்டத்தில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? ஏன் வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து வட இந்தியாவில் நடக்கிற மாதிரி கொடுமை இங்கே நடக்க முடியுமா? இங்கே வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு பசுமாட்டை பற்றிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவனை ரோட்டில் கட்டி உயிக்கிறாங்களே, அது மாதிரி நம்ம ஊரில் நடக்கும். இன்னும் நம்ம கீழே தானே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். அதானே சொல்கிறேன், எக்ஸம்ஷன் ஆல்வேஸ் ப்ரூவ் த ரூல். தெர் ஆர் எக்ஸம்ஷன்ஸ். இல்லை சார், இன்னும் வேங்கை வயல் இருக்கு, மேல்பாதி விவகாரம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், வர வர இந்த சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு வந்து நீங்கள் கலைஞருடைய வாழ்க்கையில் வந்து தான் நம்ம சொல்லணும். கலைஞர் வந்து என்ன சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லாம் முடித்து 5வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையினுடைய நோக்கம் மதத்தின் ஆதிக்கத்தையும் சாதியின் ஆதிக்கத்தையும் அடித்து நொறுக்குவதுங்கிறார். ஏன் உங்களுக்கு பிடிவாதம் எப்படி வந்ததுன்னு கேட்டார். என்னை என் பின்னாலிருந்து துரத்தி வருகிற சாதி வரிங்கிறாரு. நான் எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு பின்னால் சாதி என்னை துரத்துகிறார். ஸோ இந்த சாதி வந்து யாரையுமே விடலை, இந்த சாதி வந்து யாரையும் விடலை. அதனால தான் வந்து இதை வந்து மாறாததுன்னு சொல்கிறாங்க அவங்க. சனாதனம்னா என்ன? மாறாதது தான், மாறாத தர்மம். எது மாறாத தர்மம்? சாதி மாறாத தர்மம். காந்தியை மாதிரி ஒரு ஆளுக்கே வந்து அந்த குழப்பம் வந்துடுது. காந்தி வந்து போய் பரமாச்சாரியார்கிட்ட போய் கேட்குறாரு, காஞ்சியில் போய். பரமாச்சாரிய சாமிகள் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சாதிய வேறுபாடு இருக்க, இந்த சாதிய வேறுபாட்டை எதிர்த்து ஒழிக்கணும்னு நான் போகிறேன், அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அது செய்யலாமான்னு கேட்குறாரு. அப்போ வந்து பரமாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இந்த தெய்வங்களாக ஏற்பாடு பண்ணது, அதை ஒன்றால் முடியாது, நீ செய்யக்கூடாது, அது தர்மத்துக்கு விரோதமானதுன்னு உடனே காந்தி ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு அவர் நாராயண குருவை போய் பார்த்து அவருடைய பேச்சில் வரும்போது தான் அவருக்கே ஒரு தெளிவு வருகிறது. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்தெல்லாம் வைக்கிறார். காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போதே மயிலாப்பூர் அக்ரஹாரத்தில் அவர் வீட்டுக்கு போகும்போது, ஐயங்கார் வீட்டுக்கு போகும்போது அவரை வெளியில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஹி வாஸ் நாட் அலோட் இன்சைட். ஸோ இந்த சாதி வந்து நம்ம அங்கேருந்து நிறைய தூரம் வந்திருக்கிறோம். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி முழுமையாக வரல. சரி, அதுக்கான போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்கணும். அதில் முதல் முன்னெடுப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அடுத்த கட்டமாக முன்னெடுக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அந்த சாதியை பற்றிய நீதியினுடைய கேள்விகளை அகில இந்திய தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். பெரியார் வந்து கேட்ட கேள்வி, கலைஞர் கேட்ட கேள்வி, காமராஜருக்கு மனதுக்குள்ளே இருந்த கேள்வி, அந்த கேள்வியை வந்து இன்னைக்கு தைரியமாக பாராளுமன்றத்திற்கு உள்ளே கொண்டு போய் வைத்து அதை வந்து ஒரு அகில இந்திய அளவில் வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறார் ராகுல் காந்தி. நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. இதுவரை பொறுமையாக பதில் கூறியதற்கு நன்றி. தேங்க்யூமா, நன்றி.